வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 88. பிணித்தன்னை தின்னுங்கால் தான் வருந்து மாறும் தனிவில் பெருங்கூற்றுயிரும் மாறும் பிணைச்செல்வ மாண்பின்றி இயங்கவில்லை மூன்றும் புனையின் நிலை கலக்கும் 6. விளக்கம். நோய் வந்து துன்பப்படும் நிலையும் யமன் உயிரை கொண்டு போக வருத்தும் வகையும் செல்வத்தை இழக்கும் நிலையும் மன உறுதியை குலைப்படவாகும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். உண்மையில் யோசித்து பார்த்தால் எவ்வளவு பணம் இருந்தாலும் உடலில் நோயென்று வந்துவிட்டால் அந்த பணத்தால் என்ன பயன்? விரும்பிய உணவோ நிம்மதியான வாழ்வோ கிடைக்குமா? உழைப்பின் மீதும் வாழ்வின் முன்னேற்றம் மீதும் கவனம் செலுத்தும் மனிதர் அவர். அவரின் மனைவியோ வீட்டில் இருக்கும் குடும்பத்தினர் அனைவர் நலனிலும் அக்கறை கொண்டவள். சமையலில் தேவையற்ற ரசாயன வகைகளை கலக்குவதை அவர் மனைவி விரும்புவதே இல்லை. பொடி வகைகள் எதுவாக இருந்தாலும் அவள் வீட்டிலேயே தயார் செய்து உபயோகப்படுத்தும் பழக்கம் கொண்டவள். காலை மாலை மதியம் இரவு என்று எந்த நேர உணவாக இருந்தாலும் அதை சத்தான உணவாக தயார் செய்து குடும்ப ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பாள். ஆனால் இவர் எந்த வகை மனிதர் தெரியுமா? வேலை வேலை என்று காலை மற்றும் மதிய உணவை அலுவலகத்தில் கொண்டு வந்து விடுவார். அதையாவது சாப்பிடுவாரா என்றால் அதுவும் இல்லை. உடன் பணியாற்றும் நபருக்கோ அல்லது சுத்தம் செய்யும் நபர்களுக்கோ அந்த உணவை தந்துவிட்டு கிடைக்கும் இடைவெளியில் பக்கத்தில் இருக்கும் தேநீர் கடையில் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மதிய உணவை மறந்தே விடுவார். அதேபோல் மாலையில் ஏதாவது நொறுக்கு தீனி தின்றுவிட்டு இரவில் பெரும்பாலும் அவர் சொல்வது ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன், உணவு வேண்டாம் என்று. இப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று யூகித்தீர்களா? ஆம், ஒரு நாள் கடும் வயிற்று வலியில் அவதிப்பட்டு அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அந்த நேரம் என்று பார்த்து அவர் அலுவலகத்தில் உயர் பதவிக்கான தேர்வு எழுத வேண்டியதாக இருந்தது. ஆனால் மருத்துவரோ தேவையற்ற பல உணவுகளை சாப்பிட்டதால் குடலில் பல ரசாயனங்கள் சேர்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, இவருக்கு அறுவை சிகிச்சை மூலம்தான் குணப்படுத்த முடியும் என்று கூறிவிட்டார். மிகவும் கவலை கொண்டார் மனைவியிடம் அவருடன் பணிபுரிந்தவர்கள் அவரின் உணவு பழக்கத்தை பற்றி உண்மையை கூறிவிட, அவ்வளவுதான் அவர் தன் கணவரின் உடல்நிலை சரியில்லை என்பதை மறந்து அதே இடத்தில் சண்டை போட ஆரம்பித்து விட்டார். இந்த நிலை தேவைதானா? நீங்களே யோசித்து பாருங்கள். இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. உணவே மருந்தானால் மருந்தே உணவாவதை தடுக்க இயலும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.